ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 9th சம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாதாரணமாக நார்மலாக கேட்டால் எல்லாத்துக்கும் டக்குன்னு ஆன்சர் சொல்ல வராது. ஸோ 2 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 15 சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே ரைட். ஸோ இந்த கொஸ்டின் என்ன எழுதிக்கலாம்? ஸோ நம்மளுக்கு தெரியாத நம்பர் என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் 50 ஈக்குவல் டு 2. அதாவது ஒரு நம்பரோட பர்சன்டேஜ், அதாவது எக்ஸ் பை 100 இன்ட்டு 50, அதாவது இன்ட்டு 50 மல்டிபிள் பண்ண எவ்வளோ வரும்? 2 வரணும். ஸோ அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? அது வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்கள், எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இந்த சைபர் கேன்சல், இது அடித்தா இங்கே கேன்சல். என்னது இது? 2. இப்போ எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு 2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அவ்வளோதான் இதோடைய ஆன்சர். தட்ஸ் ஆல். ஸோ அப்போ என்ன வரும்? 4% தான் இதோடைய ஆன்சர். தேங்க்யூ.